இப்ப நமக்கு இப்ப நடந்து முடிந்த தேர்தல், அதுல நாம் எடுத்த நிலைப்பாடு, அதன் அடிப்படையிலான அந்த பணிகள், அந்த முறையில் நம்ம நம் முயற்சிகளுடைய பலன் என்னங்கிறத மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் தெரிந்து கொள்ள முடியும். பாரதிய ஜனதா கட்சியை அது போட்டியிடுகிற தொகுதிகளில் தோற்கடிப்பது, அதை பற்றி கூட சில தோழர்கள் சொன்னாங்க. இப்படியே ஒரு தேர்தல்ல சில தொகுதிகளில் தோற்கடிச்சிட முடியுமான்னு. பாசிசத்தையே தோற்கடிக்க முடியும் நம்ம சொல்ல, பாஜகங்கிற கட்சியை தான். அதான் தேர்தலில் தான் அது ஒரு வேகத்தடை போலதான். அதுவே முழுமையா வீழ்த்தி விடும் என்பதெல்லாம் அல்ல. அது பல அரசியல் முயற்சிகளில் அது ஒரு முயற்சி. நம்ம ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறோம் பாயசத்தை கண்டிச்சு, கூட்டத்துல பேசினா பாயசம் ஒளிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. ஒளிஞ்சிடாது, தெரியும் நமக்கும். ஆனா பாயசத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அரசியல் வகையில் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு அது ஒரு பணி. அதுபோல இது இன்னும் கொஞ்சம் பெரிய பணி. ஒரே ஒரு கூட்டங்கிறதுக்கு பதிலா தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் இதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட போய் பேசுறோம் என்பது முக்கியமானது. அவர்கள் அப்படி ஒவ்வொரு முயற்சிக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும், 2 எம்எல்ஏவா இருந்தாலும், ஒரு நியமன உறுப்பினரை நியமிப்பதா இருந்தாலும், ஒரு ஆளுநரை அமர்த்துவதாக இருந்தாலும், ஒவ்வொன்றிலும் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அதுல மேற்கு வங்கம், திரிபுரா போன்ற மாநிலங்களை கூட ஓரளவு அசைச்சிட்டாங்க. ஓரளவு என்ன, பெரிய அளவுக்கு அசைச்சிட்டாங்க. கேரளத்திலும் கூட அவர்கள் நீண்ட காலமா ஒரு வலுவான அமைப்போடு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு தெரியல. தமிழகம் அவங்களுக்கு தொடர்ந்து தடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கு. அதனால அவங்க தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கு, தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு, தமிழ்நாட்டில் படர்வதற்கு அவங்க இந்த தேர்தலை முக்கியமா கருதுறாங்க. அதனாலேயே நாமும் அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த தேர்தல் பரப்புரையை பார்த்தோம். இரண்டாவதாக, சட்டப்பேரவை தேர்தல்னா என்னங்கிறத பத்தி, இந்த போட்டியினுடைய உண்மையான பொருள் என்ன, இதில் என்ன கொள்கைகள் சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை பற்றி நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை விவாதத்திற்கு கொண்டு சென்றோம். நான் பேசின கூட்டங்கள்ல இந்த பாஜக எதிர்ப்பு பேசுவதற்கு முதல்ல அதை பத்தி பேசிட்டு தான் அப்புறம் இதுக்குள்ள போவேன். இவ்வளவுதான். இது இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி செய்யறோம்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் அண்ணா அவருடைய கடைசி மடல்ல எழுதுனதை நான் எடுத்து காட்டியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது இந்த மாநில அரசாங்கத்துல பங்கேற்பதனால ஒன்னும் பயன் இல்லை. ஏன்னா இது கொள்ளைப்புற வழியாக நுழைக்கப்படுகிற இரட்டை ஆட்சி முறை. டயார்கி நான் பதிவு போட மாட்டேன், இப்ப திரும்ப போட்டுட்டேன். நம்ம இந்த தேர்தல்ல ஒரு பக்கம் பாஜகவை தனிமைப்படுத்துகிற ஒரு முயற்சியில ஈடுபட்டோம். அது இந்த மக்கள் இயக்கங்கள் எல்லோருக்குமே அது ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுத்திருக்கோம் நான் நம்புறேன். நம்ம களப்பணி, மக்களை அணுகிறது, இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி மக்கள் இருக்கிறாங்களா, அதனுடைய முழு பயனையும் நம்ம 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் தெரிந்து கொள்ள முடியும். இது அல்லாம நாம் இந்த சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது என்ன, எப்படி இது ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் அல்லது ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆக்குவதற்கான தேர்தல் என்பதெல்லாம் கிடையாது. இது ஒரு இருக்கிற ஒரு குதிரை, இந்த ஒரு வட்டத்திற்குள் நடக்கிற பந்தயம் போல, அல்லது ஒரு குடைராட்டின பந்தயம் போல, ஒண்ணு மேல வரும் இன்னொன்னு கீழே வரும், இப்படி மாறி மாறி வருமே தவிர இதுல ஒன்றும் அடிப்படை மாற்றங்கள் வரப்போறதில்லைங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பேசணும், எழுதணும். எப்பயுமே இந்த தேர்தல்ல ஒரு விவாதமா, முதல்ல இந்த தேர்தல்ல முதல் விவாதமா வந்தது யார் முதலமைச்சர் என்ற விவாதம். அப்போதே நாம் சொன்ன சட்டப்படி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்கு அர்த்தமே இல்லை. அப்படி ஒரு வாக்குச்சீட்டு இல்லை, அப்படி ஒரு தொகுதி இல்லை, அப்படி ஒரு வழி இல்லை. இது சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தான். பேரவை உறுப்பினர்கள் தான் பிறகு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். எனவே அது அபத்தமான ஒன்று. முதலமைச்சர் வேட்பாளர்கள், ஒரு கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு தொகுதியில தோத்து போயிட்டாருன்னா, இப்ப 67 பக்தவச்சலம் தோத்து போனாரு, தோத்து போயிட்டதுனாலே அந்த கட்சியில இருந்து யாரும் முதல்வராக இல்லாம விட்டுருவாங்களா என்ன? விட்டுற மாட்டாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் தான் எடுப்பாங்க. அது போல நிறைய நடந்திருக்கு. அதனால வேண்டி அந்த செய்தி எடுத்தோம். அதுக்கு அடுத்தது, தேர்தல் என்பது ஏதோ தெரு கூட்டுறது, விளக்கு போடுறது, பாலம் கட்டுறது, இப்படி ஒரு இஷ்யூவாக நிறைய கட்சிகள் கொண்டுட்டு போனாங்க.
அப்புறம் இலவசங்கள் வழங்குறதுல போட்டி, மாசம் மாசம் இவ்வளவு தர்றோம் கொள்றோம் அப்படிங்கிறதுல போட்டி. இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, சட்டப்பேரவை தேர்தல் என்று சொல்லுகிற போது சட்டம் இயற்றுவதற்கான அது பேரவையாக இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா இவங்க என்ன சொல்லி வாக்கு கேட்கலாம்? நாங்கள் என்னென்ன சட்டங்களை இயற்றுவோம். ஒரு சுயேட்சையா நின்னா கூட ஒரு தனிநபர் மசோதா என்னது கொண்டு வருவோம். ஒரு கட்சியா நின்னா கூட எங்க கட்சியினுடைய திட்டங்கள் இது, இதையெல்லாம் கொண்டு வருவோம். இப்ப அண்ணா ஏற்கனவே சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு பெயர் சட்டம் கொண்டு வந்தாரு. அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்லாமல் தான் நடத்தப்பட்டுச்சு. அதுலதான் நாம் இந்த செய்தியை கொண்டுட்டு போனோம். முக்கியமா என்னன்னா, குடியாட்சியம் அல்லது ஜனநாயகம் என்பதே சட்டத்தின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிற போது ஒரு மாநில ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கும் சட்டத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? சட்டம் அந்த ஆட்சிக்கு என்ன அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது? இந்த விவாதத்தை எல்லாம் நாம் முன்னெடுத்தோம். அதுல பொதுவா ஈழத் தேர்தல்கள்ல இந்த பிரச்சனை நல்லா விவாதிக்கப்படுது. இப்ப இல்ல, 72 இருந்து விவாதிக்கிறாங்க, 49 இருந்து விவாதிக்கிறாங்க. 49 தேர்தல்ல முக்கியமாக அவர்கள் இந்த குடியுரிமை சட்டம், வாக்குரிமை சட்டம் பற்றி விவாதிச்சாங்க. முதல் தேர்தலே அவங்கள்ட்ட விவாதம் வந்துச்சு 49 நடத்திய சட்டங்களை பற்றி. அப்புறம் 56 தனி சிங்கள சட்டம் பற்றிய விவாதம் எல்லாத்துக்கும் உச்சமாக 72 முதல் ஸ்ரீலங்கா குடியரசுக்கான அந்த ஒற்றையாட்சி முறை, அதற்கு எதிரான விவாதம் 77 தேர்தல் நடத்தப்படும். இப்ப தமிழ்நாட்டுல 52 பொதுவாக ஒரு தேர்தலில் பங்கு கொள்ளாமலே திமுக ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. 57 திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தே தேர்தலில் போட்டியிட்டாங்க. 62 இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி காங்கிரஸ் எதிர்ப்பு, மாநில சுயாட்சி இப்படி வந்துச்சு. 67 வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 71 இருந்து எடுத்துக்கிட்டா இது வெறும் தனிநபர்களுடைய போட்டா போட்டியாக, எம்ஜிஆரா கருணாநிதியா, ஜெயலலிதாவா கருணாநிதியா, இப்படி மாறி போயிடுச்சு. எப்படியாவது இந்த பதவியை பிடிக்கணும். ஒரு அதிகாரம் இல்லாத பதவின்னா கூட அது ஊழல் செய்ய வாய்ப்பளிக்கிற பதவியா இருக்கு. சில சீர்திருத்தங்களை செய்ய முடியும், அதை காரணமா வைத்து முன் முயற்சி எடுத்தோம். இதை ஒட்டி இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றிய விவாதங்களை முன்னெடுத்தோம். குறிப்பாக நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறோம், அந்த தமிழ் தேசியத்திற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் மத்தியில உண்மையிலேயே நீங்க சொல்றதெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்குதா என்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். அப்படி எழுப்புகிற போது நாம் எப்படி அரசமைப்பு பேரவையினுடைய அவசியம், அதை பற்றி அரசமைப்பு சட்டத்துல என்ன உரிமைகள் இந்த மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் எடுத்தோம். அண்ணா சொன்னாரு, இந்த மாநில அரசாங்கத்துல பங்கேற்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஒரு வெறும் டயார்கி, இரட்டையாட்சி முறைதான். அப்படி இருந்தாலும் கூட நாம இப்படி பங்கேற்பதன் மூலமாக விரைவில் மக்கள் இதனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கு விதமும், அந்த மக்கள்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அறிவு படைத்த சமுதாயத்தினர் புரிந்து கொள்வதற்கு என்று, ஒரு சிறுபான்மையினராவது இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உதவும்னு சொன்னார். இப்ப எனக்கு இதுல என்ன பார்த்தேன்னா, இந்த விவாதங்களின் மூலமாக ஒரு அரசியலில் விழிப்புற்ற இளைஞர்களுக்கு இடையில் நாம் இந்த விவாதத்தை தூண்டி இருக்கோம். அதை ஒட்டிதான் இப்ப சில புதிய ஆவணங்கள் வருது. அமைப்பு மாற்றம்னா என்ன, அரசியல் மாற்றம்னா என்ன, அடிப்படை மாற்றம்னா என்ன, எப்படி ஒரு தேசிய விடுதலை இயக்கம் என்பது தேர்தலை எப்படி அணுகுவது, எப்படி எக்காலத்திற்கும் எது வந்தாலும் புறக்கணிப்பது அல்லது எக்காலத்திற்கும் எது வந்தாலும் பங்கேற்பது என்ற நிலைப்பாடாக இல்லாமல், நம்முடைய இறுதி குறிக்கோளை அடைவதற்கு இது ஒரு வழிமுறை அல்ல என்பதில் தெளிவோடு இடைக்கால ரீதியான சில உத்திகளாக அதை பயன்படுத்த வேண்டிய தேவை பற்றி எல்லாம் நம்ம போன வகுப்புல நான் விரிவாக பேசி இருக்கிறேன். அதை ஒட்டித்தான் நாம் இப்ப என்ன செய்யறோம்னு சொன்ன, உட்காந்துறியா? அதுல உட்காந்துறியாமா? நானா கூட போய் உட்காந்துறியா? இங்க உட்காந்துறியா? காலி வச்சுக்கார.
நீ பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கணும், சத்தம் வரக்கூடாது. பாட்டி கூட போய் விளையாண்டு வாங்க, போர் அடிக்கும் இது. அதனால வேண்டி அந்த அடிப்படையில் என்ன ஒரு முயற்சி நடக்குதுன்னா, நாம் என்ன தெளிவா சொல்றோம்னா, இந்திய அரசமைப்பு என்பது தேசிய இனங்களின் அடிமை முறி. அந்த ஒரு அடிமை பத்திரத்திற்கு உட்பட்டு, அது வெறும் எழுத்துக்களால் மட்டுமல்ல, இந்த அரசமைப்பு தோன்றிய விதம், இந்த அரசமைப்பு பாதுகாக்கக்கூடிய வர்க்க நலன், சமூக சக்திகளுடைய நலன், அவை எப்படி இந்த கட்டமைப்பை இறுக்கமா உருவாக்கி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப இந்திய அரசமைப்பினுடைய தோற்றம் தொடங்கி அதனுடைய நீண்ட வரலாற்றின் அடிப்படையில் தான் அதை நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் அந்த அரசமைப்பை தேசிய இனங்களின் அடிமை முறி என்று நாம் வரையறுத்திருக்கோம். அதுல சில சீர்திருத்தங்களை செய்து அந்த அடிப்படை தன்மையை மாற்றிவிட முடியுமா என்றால் மாற்ற முடியாது. அப்ப அடியோடு இந்த அரசமைப்பு தகர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இந்திய அரசமைப்பு ஒரு சிறை கூடமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது ஒரு கதவில்லாத சிறை கூடமாக இருக்கிறது. வெளியிலிருந்தா உள்ள நுழைய முடியும் தவிர உள்ளே இருந்து வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிறை. அதை அடிப்படையில் திருத்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பையும் அது வழங்கல. அதே போல அதை ஒரு நாள் ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஒரு மருந்துக்கோ ஒரு இதுக்கோ இருக்கிற மாதிரி இது இத்தனை வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் இதை ரீகன்சிடர் பண்ணணும், மறு ஆய்வு பண்ணணும் என்பதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் அந்த கேசவானந்த பாரதி வழக்குல அவங்க 73ஆம் ஆண்டு கொடுத்த தீர்ப்பின்படி அரசமைப்பின் சில அடிக்கூறுகளை திருத்தவே முடியாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. தோற்றத்துல அது முற்போக்கா தெரியும், ஆனா உண்மையில் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பது அரசமைப்பை திருத்த முடியாம செஞ்சிருது. எவ்வளவு பெரும்பான்மை வந்தாலும் ஒரு அரசமைப்பு சட்ட வழிகள்னு அம்பேத்கர் வலியுறுத்துவார் இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் மூலமா கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியாது. அந்த நிலைக்கு அதை கொண்டு வந்து வச்சிருது. இதான் நீண்ட கால கண்ணோட்டம், இதான் வரலாற்று கண்ணோட்டம். அரசியல் கண்ணோட்டத்தில் அரசமைப்பு வழங்கி இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பது, அதற்காக போராடுவது, அரசமைப்பின்படி இடஒதுக்கீடு, அரசமைப்பின் கருத்துரிமை கூறுகளை முழுமைப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு பக்கம். நோக்கி நாம் போகும்போது ஒரு சாதி ஒழிப்புக்கு அடிப்படையான சமூக நீதி கட்டமைப்பை உருவாக்குவதற்கோ, ஒரு தேசிய தன்தீர் உரிமை அல்ல சுயநிலை உரிமையை நிலைநாட்டுவதற்கோ, தேசத்தினுடைய இறைவை மீட்பதற்கோ இது நமக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அப்ப என்ன செய்ய முடியும்? நீங்கள் தேர்தலில் பங்கேற்கலாம், பங்கேற்காமல் இருக்கலாம். ஆனால் அடிப்படை வழிமுறை என்பது மக்கள் போராட்டங்கள் என்ற வழிமுறை தான். அந்த மக்கள் போராட்டங்கள் என்ற வழிமுறையோடு துணையாக நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா மக்கள் போராட்டங்களுக்கு மாற்றாக அதை விட்டுட்டு நாம் தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சி அமைத்து தேசியத்தை நிலைநாட்டுவது என்பது வாய்ப்பு. ஓட்டைகள் இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது ஒரு இடைவெளிகள் இருந்தால் அந்த இடைவெளிகளை பயன்படுத்திக் கொண்டு நாம் இந்த இறைமை மீட்புக்கு விடை சொல்லலாம் என்ற முறையில் அவங்க கருத்துக்கள் வெளியிடுறாங்க. அதுல முக்கியமா அவங்க நம்பி இருக்கிறது எதன்னா, இந்த 370 என்ற அரசமைப்பு சட்ட உறுப்பு. அப்புறம் 370க்கு அடுத்தது ஒரு 371 இருக்கு. 371ல ABCDன்னு சொல்லி ஒரு 10 துணை உறுப்புகள் இருக்கு. 370, 371 உண்மையில அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சண்டை போட்டு போராடி கான்ஸ்டிடியூஷனலாவே நம்ம நோக்கங்களை அடைய வாய்ப்பு இருந்தால் அடையலாம், தப்பு கிடையாது. ஆனால் உண்மையில அப்படி இருக்குதா இல்லையாங்கிறதா நமக்கு இன்னைக்கு முன்னால் இருக்கிற விவாதம். இந்த 370ங்கிறது இது ஒரு
வெறும் எண்ணிக்கை அல்ல, ஏதோ ஒரு 370 பின்னணி என்ன, 370 எப்படி வந்துச்சு, அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது உறுப்பு எப்ப வந்துச்சு, எதனால வந்துச்சு, அந்த 370 என்ன பயனை கொடுத்திருக்கிறது, இன்னைக்கு அந்த 370 எப்படி இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் 370 பயன்படுத்தி தமிழ்நாடு உரிமை பெற முடியுமா, 370 பயன்படுத்தி தமிழ்நாடு இறையாண்மை பெற முடியுமா என்பதையெல்லாம் நாம ஆய்வு செய்யலாம். அதனால நமக்கு இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிற அந்த தலைப்பு என்பது இறைமை எனப்படுவது 370 நமக்கு கிடைக்குமா. ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஆவணத்தினுடைய தலைப்பே என்னன்னா, காலத்தின் கட்டாயம் நம்ம அரசமைப்பு சட்டத்தின் 370 படி நாம இறைமை பெறுவோம் என்பதுதான் அதனுடைய அந்த ஆவண தலைப்பாக இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பாக இருக்கு. ஒரு சுருக்கமான ஆவணம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 370 இருக்கு, அதை பயன்படுத்தி ஒரு இறைமையுள்ள ஒரு அரசை நாம் அமைப்போம், அப்புறம் முழுமையான சுயாட்சியை நாம் வென்றெடுப்போம், அதுக்கு 371 நமக்கு பயன்படும் என்று சொல்றாங்க. இப்ப முதலாவதாக என்னன்னா, 370 தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்னைக்கு நேற்றல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பல நேரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அவங்க அது ஒரு தீர்மானமா, வேலை திட்டமாக, அல்லது அவங்க கூட்டு சேரக்கூடிய கட்சிகள்கிட்ட ஒரு நிபந்தனையாக எல்லாம் 370 எழுப்புனது இல்லை. ஒரு மன்மோகன் சிங் அரசாங்கத்துல ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தாங்க, வாஜ்பாய் அரசாங்கத்துல ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க, மொத்தத்துல ஒரு 16 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்துல திமுக ஒரு பங்காளியா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்பயுமே இந்த 370 நீங்க தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தணும், 370 படி காஷ்மீருக்கு மட்டும் எதுக்கு சிறப்பு தகுநிலை கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அல்லது 371 நாகாலாந்து, மிசோராம், வேறு சில மாநிலங்களை எல்லாம் சேர்த்த மாதிரி எங்களை சேர்க்கணும் என்ற கோரிக்கை அவர்கள் எழுப்புனதில்லை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது ஒரு தேவை வருகிற போதெல்லாம் இந்த 370 அப்படின்னு பேசுவாங்க. வேற ஒண்ணும் கிடைக்கலன்னா, எங்களுக்கு 370 படி காஷ்மீருக்கு கொடுத்தது போல ஒரு தனி அந்தஸ்தை எங்களுக்கு கொடுக்கணும், காலத்தின் தேவை, முழுமையான மாநில சுயாட்சியின் கீழ் இறையாண்மையுள்ள நாம் தமிழர் அரசு, இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் 370 முழு மாநில சுயாட்சியை அது அடைவதற்கு நாம் இதை பயன்படுத்துவோம் என்றுதான் அந்த ஆவணத்தில் போட்டிருக்கிறாங்க. அதை வைத்துதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதே போல மாநில ஒன்றிய பட்டியலையும் மாத்துறது. ஏன்னா நமக்கு 3 பட்டியல் இருக்கு நமக்கு தெரியும், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த ஸ்டேட் லிஸ்டையும் யூனியன் லிஸ்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு கன்கரண்ட் லிஸ்ட ஒழிச்சிடணும். கன்கரண்ட் லிஸ்ட ஒழிச்சிடணும்னா என்ன அர்த்தம்னா, அதை முழுக்க ஸ்டேட் லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு அர்த்தம். இது ஒரு கோரிக்கையாக பேச்சு கேக்குதே, ஒண்ணும் இல்லையே. சரி, இப்ப இததான் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்க போறோம். இது உண்மையில் நமக்கு தகுடூர் சம்பத் அவர்கள் மைக்க மியூட் பண்ணிக்கீங்க. ஓ, அங்கதான் சத்தம் வருதா? தொடர் கொஞ்சம் மௌனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட், நான் வந்துடுறேன். ஏன்னா நம்ம வருங்காலத்தில் அரசியல் விவாதத்துல இந்த 370 வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால நம்ம அதை பத்திய ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. அது சாத்தியமா இருந்துச்சுன்னா ரைட், சாத்தியமா என்ன, எப்படி 370 இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஒரு பகுதி, அந்த பகுதி தான் 21வது பகுதி, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது பகுதி. அதுல நிறைய உறுப்புகள் முந்தி இருந்துச்சு, இப்ப 2 தான் இருக்கு, 370, 371. 371ல ஒரு 10 பிரிவு இருக்கு, ஏ முதல் ஜே வரைக்குமான பிரிவுகள் இருக்கு. நான் 370 பற்றி, அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதனால அதை பத்தி முதல்ல சொல்றேன். இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு பெயரே என்னன்னா, temporary provisions with respect to the state of Jammu and Kashmir. அதாவது இந்த பகுதியே முழுக்க தற்காலிகமானது, அரசமைப்பு சட்டத்தினுடைய நிரந்தர பகுதி கிடையாது. 21 அப்படிதான். அது சிறப்பு சட்டக்கூறுகள், டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், இடைக்கால ரீதியான மாறுங்கால முறையிலான சிறப்பு வழிவகைகளை பற்றிய உறுப்புகள், அப்படிதான் பேர்.
இது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதன்மை பகுதி அல்ல, அதனுடைய சத்தும் சாருமான பகுதி அல்ல. சில சூழ்நிலைகளுக்காக தற்காலிகமாக இதை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி அதுல முதல்ல 370 காஷ்மீர், காஷ்மீருக்காக சில சிறப்பான சலுகைகளை நாங்கள் கொடுக்கிறோம். மொத்தத்தில் அதனுடைய சாரம் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிவகைகளின் அடிப்படையில் சட்டம் இயற்றும் போது அந்த சட்டங்கள் காஷ்மீருக்கு பொதுவா பொருந்தாது. அது பொருந்தணும்னு சொன்னா காஷ்மீருக்காக அமைக்கப்படுகிற ஒரு அரசமைப்பு பேரவை, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா மாதிரி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் காஷ்மீர், அந்த அசம்பிளி அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அசம்பிளி ஏத்துக்கிடுச்சு, எனவே அந்த சட்டம் வரும் என்று சொல்லுவார். முதல்ல ஒண்ணு முடிவு பண்ணிடுவோம். இப்ப அப்படி ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருக்கா? காஷ்மீர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அது 56லயே அந்த அசம்பிளியை அவங்க கலைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போய் 370 இருக்கும் போதே இல்ல. 370 இல்லாமல் அடிச்சது 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமித்ஷா ஒரு அரசு உத்தரவு போட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி அதை ஒழிச்சு கட்டிட்டார். ஆனால் அது 370 இருக்கும் போதே, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருக்கும் போதே 370 என்பது ஒன்றுக்கும் பயன் இல்லாம தான் இருந்துச்சு. இந்த 370 எப்படி வந்துச்சு? அதுதான் நமக்கு முக்கியமான செய்தி. காஷ்மீர் மக்கள் ஒருபோதும் 370 என்று தங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேண்டும் என்று கேட்டது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கும் இல்ல, இன்னைக்கும் இல்ல. 370 இன்னைக்கு காஷ்மீர்ல இப்ப 2019 ஆகஸ்ட் மாசம் தொடங்கி இப்ப 2021 மே மாசம் வந்துடுச்சு. இப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டு முழுமையாக நிறைவு பெற்று அதுக்கும் மேல ஒரு 9 மாத காலம் வந்துடுச்சுன்னு வச்சு, 8 அல்லது 9 மாத காலம் வந்தாச்சு. இத்தனை மாதங்களிலும் காஷ்மீர் மக்கள் சார்பில், காஷ்மீர் விடுதலை இயக்கங்கள் சார்பில் 370 மீண்டும் கொண்டு வா என்ற கோரிக்கை வைக்கப்படவில்லை. இந்த கோரிக்கை யார் வைக்கிறார்? காஷ்மீர் விடுதலை நோக்கத்தை, காஷ்மீர் சுயநிர்ணய உரிமை என்ற நோக்கத்தை கைவிட்டு விட்டு இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாக அங்குள்ள தேர்தல்களில் போட்டியிட்டு முதலமைச்சர்களாக வந்தவர்கள் ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, மஃப்தி முகமது, அந்த அம்மா மெஹ்பூபா, இவங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று வலியுறுத்தக்கூடிய சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் இந்த 370 மீண்டும் வேண்டும்ங்கிறாங்க. இது இந்தியாவில் இது ஒரு விவாதம். இப்ப எதிர்கட்சி தலைவர்கள் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல போராடுகிறவர்கள், காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இறுதியானது அல்ல என்று கருதக்கூடியவர்கள், காஷ்மீர் மக்களின் கருத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் 370 கேட்க. இப்ப கன்னியாகுமார் ஜேஎன்யூல பேசும்போது சொன்னார், அவங்க ஆசாதி ஆசாதின்னு முழக்கம் போட்டாங்க. அந்த ஆசாதிங்கிற முழக்கம் அந்த காஷ்மீர் தொடர்பாக எழுப்பப்பட்டது. அந்த தூக்கிலிடப்பட்ட அப்சல் பரூக்குக்காக அவங்க நடத்தின கூட்டத்துல தான் அந்த முழக்கம் எழுப்பப்பட்டுச்சு. ஒரு காஷ்மீர் தொடர்பா தூக்கிலிடப்பட்டவர். அப்ப அவர் பேசும்போது சொன்னாரு, ஆசாதினா ஃப்ரீடம், விடுதலை, விடுமைன்னு அர்த்தம். We want freedom within India and not from India. இந்தியாவிற்குள் சுதந்திரம் கோருகிறோமே தவிர இந்தியாவிடம் சுதந்திரம் கோரவில்லை. இது கன்னியாகுமாரியுடைய நிலைப்பாடு. அவங்கதான் என்ன கேட்கிறாங்கன்னா 370 கேட்கிறாங்க. ஆனா அவருக்கு பிறகு அதே வழக்கில் சிறைக்கு போன மாணவர் தலைவர் உமர் காலித் மற்றவர்கள்லாம் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க,
சரி, இந்தியாவிலிருந்து சுதந்திரம் கோருகிற உரிமை இல்லை என்றால் இந்தியாவிற்குள் எப்படி உரிமை இருப்பதாக சொல்ல முடியும்? ஃப்ரீடம் இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரம் இந்தியா என்று அவங்க சொன்னாங்க. பாட்டிமா போட்டு தராங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து உனக்கு போடுறேன், பேசிட்டு வந்துடுறேன். இவள அங்கேயே வச்சு போட முடியாதாங்க? வந்துட்டாங்க. ஓ, ஜட்டி போடுறதுக்கா? சரி சரி, மேல மேல போய் டிவி பார்த்துட்டே பாரு. அந்த சுதந்திரம் என்பது அப்ப அவங்கதான் அந்த 370 கேட்கிறவங்க. அப்ப 370 எப்படி வந்துச்சு? காஷ்மீர் மக்களுடைய கோரிக்கையால் வரவில்லை. இன்னைக்கு அவங்க அதை கேட்கல. ஷேக் அப்துல்லாவும் அதை கேட்கல. அவர் நமக்கு தெரியும் 1953 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவரை சிறைப்படுத்தினாங்க, அவருடைய ஆட்சியை கலைத்து விட்டு. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அதற்கு முன்னதாக ஒரு முயற்சி பண்ணார் நேரு. ஏன்னா அவங்க காஷ்மீர் மக்களுடைய கருத்தறியணும், இந்தியாவிற்குள் தன்னாட்சியோடு இருக்கிறோம், இல்லைன்னா எங்க வருங்காலத்தை நாங்க முடிவு பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா நேருவினுடைய அணுகுமுறை, ஐநாவினுடைய அணுகுமுறை எல்லாமே என்ன இருந்துச்சுன்னா, எய்தர் இந்தியாவோட இணையணும் இல்ல பாகிஸ்தானோட இணையணும். அந்த வாய்ப்பை மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. ஐநா சொன்ன வாக்கெடுப்பு அதுதான். ஆனா ஷேக் அப்துல்லா சொன்னார், எங்களுக்கு பத்தி கவலை கிடையாது, நாங்கள் வேண்டுமானால் பிரிந்து போவோம், இல்லைன்னா இந்தியாவோட இருப்போம், ஆனா அதை மக்கள் கருத்தறிந்தா நடத்தணும். நீங்க அப்படிதான் வாக்குறுதி கொடுத்தீர்கள், மக்கள் கருத்தை மீறி செய்ய மாட்டோம். அதே போல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன், இணைப்பு ஒப்பந்தம் இருக்கு பாருங்க. 1947 அக்டோபர் 26ஆம் தேதி மன்னர் ஹரி சிங் போட்ட அந்த ஒப்பந்தம். அப்ப ஷேக் அப்துல்லா தான் முதல்வரா இருந்தாரு. இவர் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ஓடி வந்துட்டார். அந்த ஒப்பந்தத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, 3 அதிகாரங்களை தவிர மிச்சமுள்ள அதிகாரங்கள்லாம் மாநிலத்தில் இருக்கும்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க. இணைப்பை மக்கள் கருத்தறியாமல் இறுதிப்படுத்த மாட்டோம்னு அறிக்கை விட்டாங்க இந்திய அரசு. ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா, புது புது அதிகாரங்களை அவங்க எடுத்துக்கிட்டே போனாங்க. கடைசியா அந்த மாநிலம் தேர்ந்தெடுத்த முதல்வரையே கலைச்சிட்டு அவங்க பக்ஷி குலாம் முகமதுன்னு அவருக்கு உதவியாளர் இருந்தவர் ஆட்சிக்கெல்லாம். அதுக்கு முன்னதாக நேரு ஒரு முயற்சி பண்ணார். மௌலானா அபுல் கலாம் ஆசாதை ஸ்ரீநகருக்கு அனுப்பி இந்த காஷ்மீர் இணைப்பை இறுதியாக்கணும்னு முயற்சி பண்ணார். இறுதியாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காஷ்மீர் அரசமைப்பு பேரவை ஒன்றை கூட்டி அதுல தீர்மானம் போட்டணும், இந்திய அரசமைப்பை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் போட்டணும். ஆனா ஷேக் அப்துல்லா அதற்கு ஒத்துக்கொள்ளல. அப்ப இவர் என்ன சொன்னாரு, நாங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் ஒரு சிறப்பு தகுநிலை கொடுக்கிறோம், அதுதான் 370. இந்த 370 என்பது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் உங்களை சிறப்பா நடத்தும். ஏன்னா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இந்திய ஒன்றியம் அமைக்கப்படுகிற காலத்துல, இந்திய ஒன்றியத்திற்கான அரசமைப்பு உருவாக்கப்படுகிற காலத்தில் சமஸ்தானங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுடைய அரசமைப்பு சட்டத்தை அவங்கவுங்களே இயற்றிக் கொள்ளலாம் என்று இந்திய அரசு அறிவிச்சிச்சு. உண்மையிலேயே அவர்கள்லாம் கூடும் போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்கெல்லாம் இந்தியாவிலேயே 2.5 கலந்துறோம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கான கட்டளை. ஒப்புக்குதான் அதை கேட்டாங்க. இப்ப காஷ்மீர் அதை பிடிச்சுக்கு நிக்குது, எங்களுக்கு அரசமைப்பு பேரவை வேணும், தனி கொடி வேணும், எங்களுக்கான குடியரசுத் தலைவர் வேண்டும் என்றெல்லாம் கேட்டாங்க. அதனால அவங்களுக்கான தனி குடியரசுத் தலைவர் இருந்தாரு, முதல்ல மன்னர் இருந்தார், அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆக்கினாங்க. அந்த அரசமைப்பு பேரவை கூடுவதற்கு முன்பு இந்த இணைப்பை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில நேரு அனுப்பும்போது அந்த 370. இந்த 370 எழுதுறது யார் தெரியுமா? ஷேக் அப்துல்லா அல்ல, அம்பேத்கர் அல்ல. அதை எழுதினவரு கோபால்சாமி ஐயங்கார். இந்த கோபால்சாமி ஐயங்கார் அந்த மன்னர் ஹரி சிங்கிடம் பிரதான் மந்திரியாக இருந்தவர், மன்னர்கிட்டயே அமைச்சராக இருந்தவர். அவர்தான் இதனுடைய விதிகளை எழுதினார். 370 சிறப்பு தகுநிலை என்பதை. அந்த தகுநிலை எழுதும் போது
அவர்கள் அதில் திறமையாக ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 370ன்னு கேட்கக்கூடியவர்கள் யாருக்குமே இது தெரியல. என்ன செஞ்சாங்கன்னா 370ல நீங்க என்ன இந்தியாவில் சட்டம் போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நடைமுறைக்கு வரும். இப்ப கூட சட்டங்கள் எழுதும் போதெல்லாம் எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர் எழுதிதான் ஒவ்வொரு சட்டமும் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 ஆகஸ்ட் 5க்கு பிறகு அந்த தேவை ஒழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னால எல்லாம் என்ன புது சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டமா எந்த சட்டம் வந்தாலும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எழுதுவாங்க. அப்புறம் அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகு அவங்களுக்கும் வந்துடும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டாதான் சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகிள் 1 of the constitution is applicable to Jammu and Kashmir. அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 1 முதல் உறுப்பு காஷ்மீருக்கு பொருந்தும். அதுக்கு நிபந்தனையே கிடையாது. ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஒத்துக்கொள்ளணுங்கிற தேவையே கிடையாது. அது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஆர்டிகிள் 1 பொருந்தும். முடிச்சுட்டாங்க. எது விவாதத்துக்குரியதோ, எது நிபந்தனையாக காஷ்மீர் மக்களால் முன்வைக்கப்பட்டதோ, எதை ஒற்றுமைக்கான முன்னிபந்தனையாக ஷேக் அப்துல்லா வலியுறுத்தினாரோ அதை ஒரு விவாதமும் இல்லாமலே இந்திய அரசமைப்பில் நுழைப்பதுதான் 370வது உறுப்பினுடைய விளைவு. நம்பர் 1 அதுதான். ஏன்னா ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது? முதல் உறுப்பு இந்தியா, தட் இஸ் பாரத், பாரதம் என்கிற இந்தியா பின்வரும் பகுதிகளால் ஆனது. 1 அரச மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். எங்க இருக்கு ஸ்டேட்ஸ்னா எது? போய் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாருங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிறவை எல்லாமே இந்த உறுப்பு 1 படி வந்துடும். நம்பர் 2 யூனியன் டெரிட்டரிஸ், ஒன்றிய ஆட்சி புலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள். இந்த பாண்டிச்சேரி பிற்காலத்தில் வந்த பல பகுதிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. டெல்லி இப்படிலாம் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸ்டேட்ஸா இருந்தாலும் யூனியன் டெரிட்டரிஸா இருந்தாலும் அது இந்திய ஆட்சி புலத்தின் பிரிக்க முடியாத பகுதி. இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா. எப்பயுமே அவங்க கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி கூடுவதற்கு முன்பே, அது கூடி ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பே, காஷ்மீர் மக்களின் கருத்து உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே, காஷ்மீர் அரசு ஒத்துக்கொள்வதற்கு முன்பே இந்த 370 பயன்படுத்தி காஷ்மீரை இந்தியாவுடன் விலக முடியாதபடி இணைத்து விட்டார்கள். இதான் 370. இதைத்தான் இங்க கேட்டுட்டு இருக்காங்க சுயாட்சிக்கான விதியா. இதன் மூலம் இறைமை பெறுவதா? எப்படி இறைமை பெற முடியும்? இதன் மூலம் இறைமை பெற முடியாது, அடிமைதான் பெற முடியும். ஏன்னா இதே 370 பயன்படுத்தி அவர்கள் இயற்றிய அந்த அரசமைப்பு சட்டம் இருக்குல்ல, காஷ்மீர் அசெம்பிளி அதுக்காக ஒரு அரசமைப்பு சட்டம் இயற்றினாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் மாதிரியே தான் அதுவும் ஓபன் ஆகுது. அந்த அரசமைப்பு சட்டத்துல என்ன சொல்றாங்க? நம்ம இங்க எப்படி சொன்னாங்க? we the people of India give unto ourselves, நமக்கு நாமே கொடுத்து கொண்ட அரசமைப்புன்னு. அதே போல அவர்கள் காஷ்மீர் மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்து கொண்ட அரசமைப்பு. அதனுடைய நோக்கம் என்ன? இந்திய அரசமைப்புல எழுதினாங்க, நாம் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி நாம் நமக்கான ஒரு அரசமைப்பை, நாம் ஒரு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், தன்னுரிமை, நிகர்மை, உடன் பிறந்த உரிமை, உடன் பிறந்தமை, இந்த உரிமைகளுக்காக நாம் இப்படி ஒன்றை உருவாக்கி கொள்றோம்னு சொன்ன மாதிரி அந்த காஷ்மீர் அரசமைப்பை அவர்கள் எழுதுகிற போது எடுத்த உடனே என்ன எழுதினாங்கன்னா, இந்த இந்தியாவுடனான இணைப்பை முறைப்படுத்துவதற்காக. அதான் இது எதுக்காக அவங்க எழுதுறாங்கன்னா, இந்த அரசமைப்பை இந்தியாவுடனான இணைப்பை முறைப்படுத்துவதற்காக இந்த அரசமைப்பு சட்டம்.
எது கேள்விக்குரியதோ அதை முடிவாக அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதான் ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு பேரவை பிறந்ததனுடைய வரலாறு. இந்த இடத்துல என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு முன்பு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காஷ்மீர் முதல்வரை சிறையில் அடைத்து விட்டார்கள். அவங்க ஆட்சியை கலைத்து விட்டார்கள். அந்த அரசமைப்பு பேரவை என்பதை தன்னுடைய கையாட்களை கொண்டதாக நிரப்பிக் கொண்டார்கள். இதுக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படித்தான் இந்த அரசமைப்பு பேரவை என்று உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அன்றைக்கு பிரஜா பரிஷத் என்று ஒரு அமைப்பு, ஜம்முவை சேர்ந்த அமைப்பு. இந்த பிரஜா பரிஷத் என்பதுதான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி தலைமையில பிற்காலத்தில் ஜனசங்கமாக உருவாகிச்சு. அந்த ஜனசங்கத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஜம்மு காஷ்மீர் ஜம்முவினுடைய அந்த அமைப்பு எந்த 370 கிடையாது, தனி தகுதியும் கொடுக்க கூடாது. ஒரேடியா இந்தியாவில் இருக்கிற மிச்ச மாநிலங்கள் எப்படி கூட எச் ராஜா கோவப்பட்டு பேசுவார். இதப்பா இந்தியா பூராவுக்கு ஒரு சட்டம், ஜம்மு காஷ்மீருக்கு இன்னொரு சட்டமான அவர் ஆத்திரமா கேட்பார். அது மாதிரி இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். வல்லபாய் பட்டேலுக்கும் அதே எண்ணம் இருந்துச்சு. ஆனா நேரு தான் என்ன சொன்னார்னா, இல்ல அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்தால் எளிதில் அவர்கள் உடைத்துக் கொண்டு போயிடுவார். ஏன்னா அது எல்லையில இருக்கு, பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்ட ஒரு மாநிலம் பாகிஸ்தானுடைய எல்லையோரத்தில் இருக்கு. அவர்கள் இந்தியாவோடு என்னைக்கும் இணைந்து இல்ல, அவர்களை மெல்ல மெல்ல சாதுரியமாக இணைக்கணும் அப்படின்னு சொல்றதான். நம்ம வளையல்காரர் பெண்கள் கையில வளையல் மாட்ட பார்ப்பார். ரொம்ப இறுக்கமா வளையலை போட முடியலன்னா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் சோப்பை தடவி போட்டு விடுவார். அந்த சோப்பு தான் இந்த 370. ஏன்னா அவங்க சொல்றாங்க, we the people of the state of Jammu and Kashmir having solemnly resolved in pursuance of the accession of the state to the India, இந்தியாவோடு இந்த மாநிலம் இணைக்கப்பட்டதை தொடர்ந்து 1947 அக்டோபர் 26ஆம் நாள் நடைபெற்ற அந்த இணைப்பை தொடர்ந்து எதுக்காக இந்த சட்டம்? To further define the existing relationship of the state. இந்த மாநிலத்திற்கும் இந்திய ஒன்றியத்துக்குமான உறவை மேற்கொண்டு தெளிவுபடுத்துவதற்காக, மேற்கொண்டு விளக்குவதற்காக இந்த சட்டத்தை நாம் எழுதுகிறோம். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஸ்டேட் வித் த யூனியன் ஆஃப் இந்தியா என்ன? between two states கிடையாது, between two equal partners கிடையாது, between two entities கிடையாது. என்ன? as an integral part thereof. இதான் முக்கியம். இது எங்க எழுதுறாங்க? காஷ்மீருடைய அரசமைப்பினுடைய முகப்புரை இதுதான். ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பினுடைய முகப்புரையே இதுதான். ஆக என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டாங்க. இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதி என்று முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன அதிகாரம்னாலும், நீங்க புதுசா சட்டம் இயற்றணும், அதிகாரம் வேணும், எல்லாமே சரி, அந்த பேரவையை கேட்கணும். ஆனா அந்த பேரவையை என்ன பண்ணாங்க? 56இல் கலைச்சிட்டாங்க. இப்ப அரசமைப்பு பேரவை என்பதெல்லாம் இல்ல, அதை கலைச்சு விட்டாங்க. அப்ப மொத்தத்தில் இந்த 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு உத்தரவை போட்டாங்க பாருங்க. அப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வாங்கினாங்க பாருங்க. 2 காரியம் செஞ்சாங்க. ஒண்ணு என்ன பண்ணாங்க? 370ஐ நடைமுறைப்படுத்தாமல் செஞ்சாங்க. நம்ம அப்பயே எழுதணும், இட்ஸ் a fraud on the constitution. ஏன்னா அரசமைப்பு சட்டத்துல ஒரு உறுப்பை நீக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். பெரும்பான்மையான மாநில பேரவைகளின் ஒப்புதல் வேண்டும். அப்படி 370ஐ அவங்க நீக்கினாங்களான்னா இல்ல. 370க்குள்ள ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. ரொம்ப கவனமா பாருங்க, எவ்வளவு திருட்டுத்தனமா பண்றாங்க. 370க்குள்ள ஒரு ப்ரொவிஷன் என்ன, ஒரு விதி என்ன இருக்குதுன்னா, நீங்கள் இந்த 370இன் கீழ் காஷ்மீருக்கு என்று சிறப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கான தனி ஆணைகள் பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பிப்பதற்கு ஜம்மு காஷ்மீருடைய கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியின் ஒப்புதலை வாங்கிக்கலாம். பிரசிடென்ட் தான் உத்தரவு போடுறவர். குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக சிறப்பு ஆணைகள் பிறப்பிக்கலாம்.
அதற்கு எங்க ஒப்புதல் வாங்கணும்? பிரசிடென்ட் கிட்ட. பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கிட்ட வாங்கணும். பிரசிடென்ட் உத்தரவு போடுவார், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாங்கணும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லைன்னா என்ன பண்றது? இல்ல. இப்ப 2019 கான்ஸ்டியூண்ட் 56லயே போயிடுச்சு. திரும்ப அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கப்படவே இல்லை, கலைச்சிட்டாங்க. தானே கலைத்து இல்லாம செஞ்சுட்டாங்க. சிறையில இருந்து அவர் கண்டிச்சு அறிக்கை தான் விட்டார், இது தப்பு அப்படின்லாம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்ல. அப்ப இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸ்டேட் அசம்பிளி. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டேட் அசம்பிளி இருந்துச்சா? அதுவும் இல்லை. அப்ப எப்படி 370 எப்படி 370 கீழ் எப்படி உத்தரவு போடுறது? 370 கீழ் இப்ப என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, காஷ்மீருக்கு புதுசா ஒரு சலுகை கொடுக்கல, 35A நீக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல வெளியார் போய் நிலம் வாங்க முடியாது, கொள்ள முடியாது. அந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மன்னர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விதி 35A அதை நீக்கிறாங்க. 370 நீக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் ஆர்டர், குடியரசுத் தலைவர் உத்தரவு. சரி, இதுக்கு அரசை பேரவையும் இல்ல, மாநில பேரவையும் இல்ல. எங்க போய் வாங்கினாங்க? மாநில ஆளுநரிடம் ஒப்புதல் பெற்றாங்க. ஆளுநர் யாரு? ஒரு காலத்துல காஷ்மீர்ல இணைக்கும் போது வந்த ஒப்பந்தம், காஷ்மீர் முதல்வரை எப்படி மக்கள் சட்டப்பேரவை மூலமா தேர்ந்தெடுக்கிறார்களோ ஆளுநரையும் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். முதல் ஆளுநராக இருந்தவர் மன்னர் பரம்பரையில் வந்த கரண் சிங். அவரை வச்சுதான் ஷேக் அப்துல்லா ஆட்சியை கலைச்சாங்க. இப்ப அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எப்படி டெல்லியில் இருந்து ஒரு புரோகிதரை போடுறாங்களோ, தெலங்கானாவுக்கு ஒரு தமிழிசையை போடுறாங்களோ, அந்த மாதிரி அவங்க யாருக்கு அமர்த்துறாங்களோ அவங்கதான் அங்க ஆளுநர். இப்ப ஆளுநர் யாரோட ஆளு? பிரசிடென்டோட ஆளு. பிரசிடென்ட் யாரோட ஆளு? இந்திய அரசோட ஆளு. எனவே இந்திய அரசு ஆளுநரிடம் அனுமதி வாங்கி கொண்டு 370 நிறுத்தி வச்சிருச்சு. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் இல்ல, 370 ரத்து பண்ணலாம், இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனா செயல்படாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. 370 இனிமேல் செயல்படாது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணாங்க? ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீரை ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க, ஸ்டேட் கிடையாது, ஒன்றிய ஆட்சி புலம். என்ன அர்த்தம் பண்ண? அசம்பிளி தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி பண்ணணும்னு இல்லை, இருந்தாலும் அவங்க ஆளுநருக்கு கீழே தான் ஆட்சி பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, புதுவையில, டெல்லியில தான் பார்த்தோமே, எல்லாம் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான். தமிழ்நாட்டிலே அதை பார்க்கலாம், பார்த்திருக்கிறோம், இனியும் பார்க்கத்தான் போறோம். அப்ப இந்த பின்னணி தான் 370. அப்ப 370 என்று சொல்வது இருந்தாலும் பயனில்லை, இல்லாவிட்டாலும் பயனில்லை. யாருக்கு? காஷ்மீர் மக்களுக்கு. இந்த 370 கொண்டு தமிழ்நாட்டுக்கு இறைமை வரப்போகுதுன்னா எப்படி வரும்? 370 நமக்கு, எங்களுக்கும் 370 கொடு, ஒரு 370 போன்ற ஒரு விதி கொடு. இருக்கிற 370 பறந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 370 வந்த உடனே நம்ம அதன் வழியாக இறைமையை நிலைநாட்டுவோம். வெறும் ஆகாய கோட்டை இதெல்லாம். ஏதோ ஒரு நோக்கத்திற்கு இதெல்லாம் தடையா இருக்குதான். தடையை எப்படி தகர்ப்பதுன்னு யோசிக்கணும் தவிர, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகி விடாது. இந்திய அரசமைப்பு தேசிய இனங்களின் அடிமை முறி என்ற உண்மையை மறைத்து, இந்த அரசமைப்புக்குள்ளேயே நாங்கள் சட்டசபைக்கு போய் தமிழ்நாட்டோட இறைமையை மீட்க போறோம், அதுக்கு நாங்க ஒரு காஷ்மீர் மாதிரி 370 கேட்க போறோம்னா, 370 வந்த வரலாறு காஷ்மீர் தேசிய இனத்தை ஒடுக்குவதற்கான ஒரு தந்திரம். அது தேர்ந்தடவிய லஞ்சு, பட்டுக்கயிறு, ஆனாலும் தூக்கு கயிறு, கற்றாழை கயிறு இல்ல, பட்டு கயிறு. இதை போய் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைப்பது எவ்வளவு கேவலம். அப்புறம் 371. அது என்ன 371? அது சில மாநிலங்கள்ல சில சிறப்பு சூழ்நிலையில, ஒரு உதாரணம் எடுத்துக்கிடுங்க. ஆந்திராவில ஒரு பகுதியா தெலங்கானா இருந்து நீ தனியா போயிடுச்சு. தெலங்கானா ஒரு பழங்குடி பகுதிங்கிறதுனால நைஜாம் காலத்திலிருந்தே அதுக்கு தனியா சில விதிகள், முல்க் விதிகள்னு அதுக்கு பேரு.
அந்த பழங்குடி மக்கள் அங்க இடத்துல போய் மற்றவங்க நிலம் வாங்க முடியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல ஒரு எல்லாம் சின்ன அளவு தான். அது அந்த மாநிலத்தினுடைய விடிவுக்கெல்லாம் வழிவகுத்துல. இப்ப கூட கர்நாடகத்துல மைசூர் பகுதியில விளைநிலங்களை அவங்க விற்கவும் நம்ம வாங்க முடியாது. வெளியில இருந்து போய் வாங்க முடியாது. குஜராத்ல உப்பளங்கள் இருக்கு. அந்த உப்பளங்கள்ல வெளி மாநிலத்தவர்களை கொண்டு போய் அதுல யாரும் இல்லாதனால ஆள் இல்லாத நிலப்பகுதியில கொண்டு போய் குடியேற்றினாங்க. ஆனா அவங்க அங்க நிலம் வாங்க முடியாது, நிலத்தை வாரிசு கொடுக்க முடியாது. வேலை செய்யலாம், திரும்பி வந்துடலாம், அவ்வளவுதான். அதே குஜராத்ல வேறு பகுதிகளில் வெளி மாநிலத்தவர் வாங்குவதற்கான தடைகள் இருக்கு. இப்ப காஷ்மீர்ல அப்படி ஒரு தடை இருந்து நீக்கினாங்க. ஆனா காஷ்மீர் வேலை வாய்ப்புக்கென்று அங்க நிரந்தரமா வசிக்கணுங்கிற நிபந்தனையை நீக்கிட்டாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு தான் இருக்கு. 371 அதே போல நாகாலாந்துக்கு சில சிறப்பு பிரிவுகள் இருக்கு. ஏன் நாகாலாந்து இந்தியாவோட இணைய மறுத்தது, அவங்களுக்கு சில சிறப்பு பிரிவுகள் வச்சாங்க. இப்ப நாகாலாந்துக்குள்ள போறதுன்னா ஒரு இன்னர் பர்மிட் வாங்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. மணிப்பூருக்கு அது பொருந்தும், மேகாலயாவுக்கு அது பொருந்தும். இதெல்லாம் நிபந்தனை போட்டு இணைந்த மாநிலங்கள். வல்லபாய் பட்டேலுடைய முன்முயற்சியில் இந்திய அரசு சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைத்த போது இந்திய அரசுக்கு நிபந்தனைகள் விதித்து ஒப்பந்தம் போட்டு இணைந்த ஒரே ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் தான். வேற எந்த மாநிலமும் கிடையாது. ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் இந்தியாவோட ஒப்பந்தம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன். தமிழ்நாடு எப்படி இந்தியாவில் இணைஞ்சிச்சு? யாராவது ஒரு இணைப்பு ஒப்பந்தம் போட்டோமா? கேரளம் எப்படி இணைஞ்சிச்சு? கர்நாடகா எப்படி இணைஞ்சிச்சு? மைசூர் மாகாணம் எப்படி இணைஞ்சிச்சு? இது எல்லாம் ஒன்னா இருக்கிற மதராஸ் பிராவின்ஸ், சென்னை மாகாணம் எப்படி இணைஞ்சிச்சு? யார் இணைத்தார்? யார் அனுமதியோடு இணைத்தார்கள்? கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் இங்க மும்பை மாகாணம், கல்கத்தா மாகாணம், சென்னை மாகாணம்னு பெரிய தலை மாநிலங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு கல்கத்தா தான் தலைநகரம், அங்கிருந்து என்ன உத்தரவு போறாரோ கவர்னர் ஜெனரல் அதைத்தான் அந்த 2 கவர்னர் கேட்கணும்னு சொல்லி அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் சுயாட்சி கேட்க ஆரம்பிச்சான். என்ன அங்கிருந்து சொல்றது, நாங்க கொஞ்சம் செய்யறோம்னா. அப்படியெல்லாம் வந்த போது இந்த கல்கத்தா கவர்னர் ஜெனரலுக்கு கிழக்கிந்திய கம்பெனி அந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு, வேற யாரும் கொடுக்கல. கல்கத்தா வங்காள மக்கள் கொடுத்தாங்களா? சென்னை ஆளுநருக்கு தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மாகாண மக்கள் கொடுத்தாங்களா? பம்பாய் ஆளுநருக்கு கொடுத்தாங்களா? இல்ல. இது வரலாறு. 1857 முதல் இந்திய விடுதலை போருக்கு பிறகு 1858 விக்டோரியா பிரகடனத்தின் மூலமாக பிரித்தானிய மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆளுகையில் உள்ள மாகாணங்கள் என்றும் சமஸ்தானங்கள் என்றும் நாங்கள் இனிமேல் சமஸ்தானங்கள்ல குறுக்கிடுவதில்லை என்று விக்டோரியா மகாராணி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு இந்தியா முழுவதற்குமான ஒரு சட்டத்தை இயற்றினாங்க பாருங்க 1858. யாரு விக்டோரியா மகாராணிக்கு அந்த உரிமையை கொடுத்தது? யார் கொடுத்தது? எந்த மக்கள் கொடுத்தாங்க? மன்னர்கள் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் கொடுத்தாங்களா? இங்க ஏதாவது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சா? எந்த மக்கள் தலைவராவது அதுல கையெழுத்து போட்டாரா? யார் கொடுத்தா? விக்டோரியா மகாராணிக்கு இந்தியா முழுவதையும் ஒரு பிரகடனத்தின் மூலமாக ஒரு டிக்ளரேஷன் தான். விக்டோரியா ப்ரோக்ளமேஷன் மூலமாக 1858 தன் ஆட்சியின் கொண்டு வருவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாருமே கொடுக்கல. அன்னைக்கு காங்கிரஸ் தலைமையெல்லாம் இல்ல, யாருமே இல்ல. அவனையும் எடுத்துக்கிட்டான். மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு இருந்த அந்த குறுநில மன்னர்கள்லாம் விட்டுட்டு போய் சரணடைஞ்சிட்டாங்க. இவனை ஏற்று நம்ம ஜெயிக்க முடியாதரா என்று. அவருக்கு நம்ம கிட்ட வரி வாங்குற உரிமையை யார் கொடுத்தது? பிரிட்டிஷ்காரனுக்கு. 1935 உலக போருக்கான செலவுகளுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக
வங்காளத்தை காய போட்டு செயற்கை பஞ்சத்தை உருவாக்கி இன அழிப்பு செய்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்று குற்றம் சாட்டுறாங்க மனித உரிமை ஆர்வலர்கள். இவன் என்ன இன ஒதுக்கல் இன ஒழிப்பு பற்றி பேசுறது? சர்ச்சில் இனக்கொலை செய்தவர், இனக்கொலை குற்றவாளி. ஏன் மக்களுக்கு சோத்துக்கு இல்லாம செஞ்சான்? இருக்கிறவர் எல்லாம் வசூல் பண்ணி அவங்கிட்ட யார் ஒப்படைச்சது? நம்மளை யார் கொண்டு அவங்க கையில ஒப்படைச்சது? இல்ல. சரி, நம்ம மொழி வளர்ச்சி பெற்று மொழிவழி தேசிய இனங்களாக உருவாகி நமக்கான இலக்கியம், நமக்கான கலை, நமக்கான பண்பாடு, நமக்கான நிலப்பரப்பு, நமக்கு வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியர் காலத்திலிருந்து வரையறுக்கப்பட்ட நிலை எல்லை இருக்க. கல்கத்தா மாகாணத்துக்கு சென்னை மாகாணத்துக்கு என்ன எல்லை? எந்த மொழி, என்ன பண்பாடு, எது இணைச்சிச்சு? அன்னைக்கு இந்தியா இருந்துச்சா, பாரதம் இருந்துச்சா? யார் இணைச்சா? இது எல்லாம் கட்டுக்கதையா வச்சிருந்தான். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தான் பரதன் ஒருத்தன், எனவே இது பரத நாடு. அப்பயும் நம்ம கணக்கில் நம்மள அவங்கள சேர்க்க முடியாது. எதுவுமே இல்லையே, யார் ஒப்படைச்சா? அப்படியானால் ஒரு புதிய இந்தியாவை நீ உருவாக்கும் போது முடங்கினார்ல ஜவஹர்லால் நேரு, ஊனுடன் ஒரு உடன்படிக்கை. அந்த ஊனுடன் நீ உடன்படிக்கை செய்த போது உன்னோடு நாங்கள் உடன்படிக்கை செய்தோமா? ஜின்னா கேட்டார், எப்பா நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணல, ஏன் எனக்கு சேர்த்து நீ யாரு கையெழுத்து போட? வேற வழி இல்லை. அவருக்கு பின்னால இஸ்லாமிய மாநிலங்கள் பெரும்பான்மையா இருந்த மாகாணங்கள் இருந்துச்சு. சரி, எப்படியோ அதிகார கைக்கு வந்தா போதும், நீ பாதி எடுத்துக்க, நான் பாதி எடுத்துக்கிறேன், முடிச்சீங்க. இதை கேட்பதற்கு வேற எங்கேயுமே நாதி இல்லை. நம்ம தலையில ஒரு அரசமைப்பு சட்டத்தை சுமத்துறோம். 46 வருஷத்துல 8.8% மக்கள் வாக்காளர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நாடாளுமன்றத்தை அரசமைப்பு பேரவை, சட்டப்பேரவை அரசமைப்பு பேரவையை மாத்தி அவனோட சேர்ந்து நம்ம சட்டத்தை எழுதுறதுக்கு யார் உட்கார்ந்தது? இந்த மன்னர்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள அரசமைப்பு பேரவையில் அவங்க 3/1 பங்கு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்? புதுக்கோட்டை ராஜாவுக்கு பிரதிநிதி உண்டு, தஞ்சாவூர் மக்களுக்கு பிரதிநிதி கிடையாதுங்க. மொழி சார்ந்த பிரதிநிதித்துவம் கிடையாது, எல்லாம் பண்ணா. அப்படி பண்ணிதான் எழுதலாம் ஒரு அரசமைப்பை. ஆனா காஷ்மீர் எனக்கு நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டா உன்னோட இடையிறன்னு ஒப்பந்தம் போட்டுச்சு. அதுல இருந்து 370 வந்துச்சு அதை ஏமாத்துறதுக்கு. நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம யாரும் நிபந்தனை போடலையே, நம்மகிட்ட யாரும் கேட்கலையே. ஒன்றிய ஒன்றுதான். நம்ம பெரியார் அவர்களை பற்றி சொல்றாங்க, அவர் மொழிக்கு எதிராக பேசினாரு, அதெல்லாம் உண்மை. மொழியை காட்டு மிராண்டி மொழினாரு, நாமளும் அதை ஏற்றுக்கொள்ளல. தமிழ் வழி கல்விக்கு எதிராக இருந்தார். ஆனால் அந்த காலத்திலேயே தமிழர்களாகிய எங்களுக்கு சட்டம் இயற்ற நீ யார் என்ற கேள்வியை கேட்ட ஒரே ஒருவர் அவர்தான். அவர் மட்டும்தான் கேட்டார். ஓ சட்டத்தை நான் எதுக்கு மதிக்கணும், என்ன கேட்டுக்கிட்டு சட்டம் போட்டியான்னு கேட்டார். திரும்ப திரும்ப சொன்னார், அதை கடைசி வரைக்குமே சொன்னார். ஜவஹர்லால் நேரு நீ சட்டத்தை எரிக்கிற, இந்திய கொடியை எரிப்பை என்று சொன்னால் நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பெரியாருக்கு சொன்னார். பெரியார் சொன்னார், நீ உன்னுடைய கொடியை எங்கள் மேல சுமத்துற, உன் சட்டத்தை எங்கள் மேல் சுமத்துறாய், நீ அந்த சட்டத்தை வலியுறுத்துகிற வரைக்கும் தமிழ்நாட்டிற்குள்ளே உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னார் பெரியார். வேற யாரும் சொல்லல, அண்ணாலாம் சொல்லல, அவர் தான் சொன்னார். ஒரு அடிப்படையிலிருந்து இதை சொன்னார். 1957 அந்த போராட்டம் நடந்துச்சுல, சாதி ஒழிப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம். சட்டத்தை ஏன் எரிச்சோன்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல போராளிகள் வாக்குமூலம் கொடுக்கணும். அங்க வாக்குமூலத்தை பெரியார் எழுதுற, இந்த வாக்குமூலத்தை போய் கொடுங்க, அந்த கோர்ட்ல கொடுங்க. அந்த வாக்குமூலத்துல என்ன எழுதினாரு தெரியுங்களா? இந்த அரசமைப்பு சட்டத்தில் இன்னதெல்லாம் குறையா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த சட்டம் எங்களால் எழுதப்பட்டதல்ல, எங்களுக்காக எழுதப்பட்டதல்ல, எங்கள் சார்பில் எழுதப்பட்டதல்ல. அது மட்டுமல்ல, இதை திருத்தும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. சட்டம் வேணாம், ஒதுக்கிக்கலாமா?
எங்கள பெரும்பான்மையின் மூலம் நீ வாக்கெடுப்பு நடத்தினியா இந்த சட்டத்துக்காக? திருத்தும் வாய்ப்பு எனக்கு இல்ல. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ஓட்டுல கூட நீ சட்டத்தை ஏற்றி எடுக்கலாம், இந்திதான் ஆட்சி மொழின்னு. ஆனா 3/2 பங்கு கேட்கிற இன்னைக்கு பெரும்பான்மை வேணும்னு. யாரு நமக்குள்ள 3/2 பங்கு இல்ல. நாம குஜராத்தி, ஊபிக்கார, மாப்பிக்கார எல்லாரும் சேர்ந்து 3/2 பங்கு இருக்கணும். யார் நீ யார் எங்களுக்கு சேர்த்து சட்டம் எழுதுறதுக்கு? அதனால அவர் சொன்னாரு, இந்த சட்டம் எங்களுக்காக எழுதப்பட்டதல்ல, நாங்க ஏற்றுக்கொண்டதும் அல்ல. அது மட்டுமல்ல, கடைசி வரியில் எழுதினாரு, இந்த சட்டத்தை திருத்தும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை, எனவே நாங்கள் கொளுத்துகிறோம். திருத்துற வாய்ப்பு கொடுத்தா நம்ம கொளுத்த வேண்டிய தேவையில்லை, திருத்திக்கலாமே முறையா அமைதியான வழியில. அதுக்காக மக்களை திரட்டி நிறைய பேரை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பி திருத்தலாம். அந்த வாய்ப்பும் இல்லை என்று சொன்னார். எனவேதான் நாம் சொல்றோம், இந்த அடிமை மொழி என்று சொன்னால் நம்ம அடிக்கடி இறைமை மீட்புன்னு பேசுறோம். என்ன அர்த்தம்? ஏற்கனவே இறைமையோடு இருந்தோம், இப்ப இறந்துட்டோங்கிற அர்த்தத்திலையா? இப்ப ஈழத்துல அந்த மாதிரி சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரன் ஒன்னா சேர்த்து வைக்கிற வரைக்கும் தமிழ் பகுதி தனியா, சிங்கள பகுதி தனியா இருந்துச்சு. என்ன காரணம்னா, மலைகள் காடுகள் 2 கடையில பிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒன்னா இல்ல. ஹாலந்திலிருந்து வந்த டச்சுக்காரர்கள் ஒல்லாந்தர்களால ஒண்ணு சேர்க்க முடியல, போர்த்துகேயர்களால ஒண்ணு சேர்க்க முடியல. அவங்க தனித்தனியா தான் நிர்வாகம் பண்ணாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டான். ஒண்ணு சேர்த்து அதுக்கு அரசமைப்பு சட்டம் என்ன, நிறைய புது புது சட்ட நீதி எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு சமூகமா மாத்திட்டான். அதன் மூலம் தமிழர்களை சிறுபான்மை ஆக்கிட்டான். எனவே இவங்க என்ன கேட்கிறாங்க? எங்கள் இறைமையை திருப்பி கொடு, நாங்க எங்க இறைமையை மீட்டுக் கொள்றோம். இறைமை இருந்தா நம்ம சிறுபான்மையா இருக்க மாட்டோம்ல, எங்களுக்கு எங்க பகுதியில் ஆட்சி உரிமை கொடு என்று கேட்கிறார். அப்ப அந்த ஆட்சி உரிமையின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன கேட்கிறோம்? அப்படி இல்லை. ஏன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் தொடங்கி தெலுங்கர்கள் ஆட்சி நடந்திருக்கு, பிறகு பிரித்தானியர் ஆட்சி நடந்திருக்கு, தஞ்சாவூர்ல மராத்தியர்கள் ஆட்சி நடந்திருக்குது, இப்படி எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கு. எதை மீட்கணுங்கிறோம்? இல்ல தொல்காப்பியர் காலத்தியா, சேர சோழ பாண்டிய, அதெல்லாம் இல்ல. நாம மீட்புன்னு சொல்றதுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மீட்புன்னா என்னன்னா, ஒரு தேசிய இனத்திற்கு இயற்கையாக அமைந்தது இறைமை, நேச்சுரல் சாவரிட்டி, இன்ட்ரின்சிக் சாவரிட்டி. ஏன்னா நாங்க ஒரு மொழி பேசுகிற மக்கள், ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள், நமக்கென்று வழி வந்த ஒரு பண்பாடு இருக்கிறது, நாம் பொருளியல் வாழ்க்கையால் பிணைந்து இருக்கிறோம், நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு தேசம் என்றாலே எங்களுக்கு இறைமை வேண்டும். நீ கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட்னு அதனாலதான் சொல்றேன், ஸ்டேட்னா இறைமை இல்லாத ஒரு ஸ்டேட் எப்படி இருக்க முடியும்? அந்த அர்த்தத்தில் தான் நாம் இறைமை மீட்புன்னு பேசுறோம். இந்த இறைமை மீட்புக்கு எது உதவாதுன்னா 370 371 உதவாது. 371 தற்காலிகமான சிறப்பு வழிவகைகள். எதுக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி வளையல் நுழையலைங்கிறதுக்காக, சோப்பு போடுற மாதிரி இந்தியா தன்னுடைய விலங்கு கையில நுழையலைங்கிறதுக்காக என்ன பண்ணா, கொஞ்சம் சோப்பு தடவி விலங்க மாட்டி விட்டான். நீங்க அதை போய் விலங்க விட்டு விலங்க உடைக்கிறதுக்கு பதிலா நான் விலங்க கயட்டிக்கிறேன், எனக்கு ஒரு 370 கொடு, 371 கொடு. அதனால இது திசை திருப்புகிற ஒரு யுக்தி. நாம் அதில் மயங்க வேண்டாம். நாம் மிக தெளிவா சொல்றோம், அதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. இன்னும் ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை பிடிச்சிட்டு போயிடலாம். நீங்க ஓட்டைக்கு அங்கெல்லாம் 370 371 போக வேண்டாம். அவன் என்ன சொல்றான்? 370 ஏன் நீக்கிட்டோம்னு சொல்றான்னா, டெம்பரரி ப்ரொவிஷன், தற்காலிக வழிவகை. ஏன் தற்காலிகம்? எதுவரை தற்காலிகம்? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஒத்துக்கிற வரைக்கும். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி நாங்க தனியா போறோம் முடிவு பண்ணியாச்சுன்னா 370 தேவையில்லை. அல்ல இந்தியாவோட இணைப்பை இறுதி பண்ணிடுச்சுன்னா தேவையில்லை. ரெண்டுமே செய்யல. ரெண்டுமே செய்யாம கலைச்சிட்டு அது தற்காலிகம், எனவே நாங்க இப்ப நீக்கிறோங்கிறான். இது ரொம்ப அடாவடித்தனம். நீங்கள் அமித்ஷாக்கள்டையும் அஜித் தோவல்கள்டையும் இந்திய பார்ப்பன அதிகார வர்க்கத்திடமும் நரேந்திர மோடி போன்ற பாசிஸ்டுகளிடமும்
சட்டத்துல எப்படி இருக்குது, இந்த விதி இருக்குது, சிறப்புன்னு இருக்குது, தனி வழிவகைன்னு இருக்கு. இப்ப என்ன நிலைமை? ஜம்மு காஷ்மீர் has become an integral part of India. இந்திய பார்ப்பனபடிய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டது. நீங்க இனிமேல் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. போராடி விடுதலை பெறலாம், அதான் வழி. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு 370 மீறிட்டாங்க, அதெல்லாம் நடக்காது. அதுல இருந்து ஒரு விதியை கொண்டு வருவான். ஏன் 370 தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன சட்ட அடிப்படை இருக்கு? ஒரு சட்ட அடிப்படை இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பின்படி ஸ்டேட்ஸ் ஆர் டெஸ்ட்ரக்டிபிள். நான் முந்தைய முரசொலிமாறன் புத்தகத்திலிருந்து எடுத்துக்காட்டினேன். மாநிலங்கள் அழிக்கப்படக்கூடியவை. நம்ம தேர்தலின் போது கூட நான் போட்டேன். தங்களுக்கென்று சொந்த மாநிலங்கள் இல்லாமலே என்ன பண்றாங்க, மாநில ஆட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறியீடா சொன்னா தமிழ் அரசு தலைமைச் செயலகம் இருக்கிற கோட்டை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தம் இல்லை. தமிழ்நாடு சொந்தமாகிறது அப்புறம் இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்தியா கூட இந்த வகுப்பின் போது சொன்னேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரும்ப திரும்ப அரசமைப்பு பேரவையில இந்த அரசமைப்பினுடைய ஒடுக்குமுறை தன்மை அமலப்படுத்தினார். அவர் பேரு மெஹ்பூப் அலி பெய்க் சாஹிப். அவர் சொல்றார், என்னுடைய கருத்து என்னவென்றால் மாநிலங்கள் புகழ் வாய்ந்த வெறும் ஜில்லா போர்டுகளாகத்தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஒண்ணு வச்சிருந்தா இல்லையா, நல்ல போர்டு ஸ்கூல் தான் படிச்சேன். இந்த போர்டு அது அவ்வளவு போர்டு தான், அவ்வளவுதான். அது ஒரு குளோரியஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அவ்வளவுதான். நல்ல அழகான பேர், புகழ் வாய்ந்த பேர். மற்றபடி அது அரசு கிடையாது. எனவே நாம் இந்த படிப்பினை பெற்றுக் கொள்ளணும். எனவே அப்படியெல்லாம் ஒரு குறுக்கு வழி இல்லை. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேனவர்ஸ், அரசமைப்பு சட்டத்திற்குள் நுழைந்து வெளிப்பட்டு ஏதாவது தந்திரம் செய்து சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் பதவியை பெற்று பக்கத்து மாநில முதலமைச்சர்களோடெல்லாம் சுமூகமாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லிக்கு ஒரு சீசன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு விமானத்தில் போய் வந்து தமிழ்நாட்டுக்கு காஷ்மீருக்கு இருந்த 370 மற்ற மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட 371 சம்பாதிச்சு அதன் மூலம் இறைமை பெறுவது. கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அது உருகி கண்ணை போய் மறைக்கும் போது போய் லபக்குன்னு பிடிச்சு வந்துடுறோம். அப்படிலாம் பிடிக்க முடியாது. இதான் யதார்த்தம். எனவே அந்த வழிகள்ல நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் மீண்டும் சொல்றோம், அப்படி நாம் எதுவும் இந்திய அரசமைப்பை நாம் மாற்றவோ திருத்தவோ முடியாது. இதுவரை செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்கள் திருத்தங்கள் எல்லாமே எதிர் திசையில் அமைந்தவைதான். மாநில அதிகாரங்களை சுருக்கக்கூடியவை, குறுக்கக்கூடியவை. மாநில பட்டியல் நீளல. ஆனா இன்னொன்னு மிக தெளிவா ஞாபகம் வச்சுங்க, ராஜமன்னார் குழு அறிக்கை 370 நமக்கு ஒரு ஆலோசனையாக தரவில்லை. மாநில சுயாட்சியின் புத்தகம் எழுதிய முரசொலிமாறன் 370 நமக்கு ஒரு முன்மொழிவாக தரவில்லை. கூச ஆனந்தன் தரவில்லை. அறிஞர் அண்ணா தரவில்லை. நீங்க எங்க போய் 370 இப்ப பிடிச்சிட்டு வந்தீங்க? 370 371 நீங்கள் வெறும் ஒரு பாலக்காய்க்கு வெள்ளக்கட்டின்னு பேர் வச்சா அது இனிச்சிடாது. பேர் வைக்கிறதல்ல பிரச்சனை. ஒரு தாளில் சர்க்கரை என்று எழுதி பார்த்தால் அது இனிக்காது, நக்கி பார்க்க முடியாது. அதுக்கான வழிவகைகள் இருக்கு. அதனுடைய வரலாறு என்ன? நீங்க நினைக்கிற 370 அவன் நிறுத்தி இல்லாம அடிச்ச பிறகு எங்களுக்கு ஒரு 370 வேணும், எனவே நாங்கள் இறைமை கோருகிறோம். அடுத்த தேர்தலில் இதை சொல்லி நம்ம இந்த குறையை நீக்கிடலாம். இறைமைன்னு சொன்னாங்க, நாங்க பாத்தீங்களா நாங்களும் இறைமை கேட்கிறோம்னு சொல்லிக்கலாம். அது முடியாது. அதனால வேண்டி தோழர்களே, நாம் இந்த இறைமை மீட்புக்கான போராட்டம் என்பது, ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் என்பது மக்கள் போராட்டங்களின் வழியாக சாதிக்க வேண்டியதை தவிர தேர்தல்கள் அல்லது வாக்குரிமை வழியாக சாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அதற்கான சாக்கு போக்குகள் திமுக சொன்னாலும் சரி, நாம் தமிழர் கட்சி சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் சரி, அது ஒன்று ஏமாளித்தனம் அல்லது ஏமாற்றுத்தனம். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் இதோடு இந்த நிறைவு செய்யறேன். இந்த அடுத்த வாரத்தில் நம்ம மீண்டும் பழைய தலைப்புகளுக்கு நாம் திரும்பி போவோம்.